ஆஜைல் அப்படின்னா அதுக்கு பிளானிங்கே தேவையில்லை, எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மித் இருக்கு. அது மித்தா இல்லாட்டி அது உண்மைதானா? அது அஜய்க்கு வந்து பிளானிங்கே தேவையில்லையா? ஃபேக்ட் தான். டெஃபினெட்லி a myth actually. அது வந்து ஃபன்னியான விஷயம். அது இது agile means no planning. அது எங்க இருந்து அது அப்படி எப்படி வந்ததுங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலி நான் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் ஒரு பிரசன்டேஷன் காமிக்கணும்னு நினைச்சேன். மேபி ஐ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திஸ் பிரசன்டேஷன் ஸ்ட்ரைட் அவே, பிகாஸ் இந்த கொஸ்டினுக்கு வந்து அது எனவே இட்ஸ் ரிலேட்டட். நான் இப்போ ஷேர் பண்ணலாமா ஸ்கிரீன்? இது நீங்க just share, I will add it to the stream. Yeah, I am sharing it now. பார்க்க முடியுதா? என்டையர் ஸ்கிரீன் தான் நான் ஷேர் பண்றேன். நான் பண்ணிட்டேன். ஓகே, நான் அந்த ஸ்ட்ரீம் ஆட் பண்றேன். Yeah, it's shared. Yeah, is it shared and slide தெரியுதா? Yeah, slides தெரியுது. Yeah, you can now proceed. All right. ஸோ இந்த நான் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த நோ பிளானிங் வந்து ஸ்ட்ரைட் அவே வந்து எஸ் அண்ட் நோ ஆன்சர் வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த எஸ் அண்ட் நோ ஆன்சருக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? I never get into yes and no answer at all. I would put a counter question or I would try to explain it. நான் இப்போ இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் இந்த எஜைல் மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா in my opinion, Agile Manifesto is the reason for the umpteen misconceptions about Agile. First of all, what is Agile Manifesto? Just like Karl Marx வந்து பிரசல்ஸ்ல எக்ஸைல்ல வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்த மாதிரி ஒரு 17 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சால்ட் லேக் சிட்டியில யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்கீ ரிசார்ட்ல மீட் பண்ணி, எப்போ 2001ல மீட் பண்ணி, ஃபியூச்சர் இஸ் சேஞ்சிங், அதனால வந்து we need a different kind of philosophy for developing softwares அப்படின்னு ஒரிஜினலி ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காக இந்த மேனிஃபெஸ்டோ டிஃபைன் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற எல்லா மெத்தட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோல் யூ ரைட், லைக் இந்த மேனிஃபெஸ்டோ தான் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸுக்கு காரணம்னு. ஏன்னு பாருங்க, இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது அப்படின்னா, so you have like the left to right இருக்கு இல்லையா, the green ones and the red ones. Manifesto says we value, are you able to see the presentation now? Yeah, I could see. Yeah, so we value the items on the left more அப்படினு சொல்லுது இந்த manifesto. என்னன்னா individuals and interactions are more important than process and tools. Working solution, they had it like working software, but I changed it to working solutions because I believe that Agile is for everything, not only for IT. Is more important than comprehensive documentation. Customer collaboration is more important than contract negotiation. Responding to change is more important than following a plan. இதுதான் சொல்லுது இல்லையா மேனிஃபெஸ்டோ. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஒரிஜினல் மேனிஃபெஸ்டோல போய் பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, while there is value on the items on the right, the left is more important. இப்படிதான் வந்து அவங்க சொல்றாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட், எப்படி இந்த கிரீன் ரெட் வந்து வந்ததுன்னு எனக்கு புரியல. என்ன people are jumping into conclusions. என்னன்னா they come to the right side. இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறத விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டு Agile follow the process. No process and tools. Following the process. Agile means no process and tools. Agile means no documentation. You can start the project day after tomorrow. Agile means no contract negotiations. Do whatever the customer asks for. Funniest of all, Agile means no plan. அதுதான் இப்ப நீங்க கேட்ட மிஸ்கன்செப்ஷன் இல்லையா? Agile means no plan. இது எப்படி வந்தது? தெளிவா சொல்லியிருக்காங்க, ரைட்ல வேல்யூ இருக்கு, இருந்தாலும் லெஃப்ட் மோர்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன விஷயம் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, the way they have presented is not right is what I think. ஏன்னா there's a bit of a psychology involved in it. இங்க பாருங்க, இந்த பிரைசிங்க நீங்க இந்த பாட்டா ஷோரூமோ இல்ல வேற எதனா எனி பாட்டானே கிடையாது, இந்தியாவில் நீங்க என்ன ஷாப்னாலும் பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் எல்லாம் எப்பவுமே வந்து 29 ரூபாய், 39 ரூபாய், 99 ரூபாய், 199 இருக்கும். பாத்திருக்கீங்களா? இல்ல இந்தியா ஓடுங்க, ஸ்விஸ் வாட்ச் கூட பார்க்கலாம் நம்ம, 399 யூரோஸ், 599 யூரோஸ் இருக்கும் இல்லையா? பட் ஏன் இப்படி பிரைசிங் பண்றாங்க அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ டிஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பட்ஜெட் வந்து 500. நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போறேன்,
ஒரு துணி கடைக்கு போய் ஒரு டிஷர்ட் பார்க்குறேன், 499 rupees. பட் somehow I don't like it. அது பிடிக்கல, அதனால அதை விட்டுடுறேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனா அங்க 599க்கு ஒரு டிஷர்ட் இருக்கு. அது பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு உடனே நான் அதை எடுக்கிறேன். Because my mind says it is still under your budget. Because it only looks at the first digit and not the subsequent digits. Yeah. 80-20 rule applies here. Not everybody thinks that way, but 80% of the people see only the first digit. Correct, well, yeah. Only the first digit. Yeah. And maybe if you are part of the 20% lot, it's okay, but 80% of the people look at it that way. I was very surprised. Yeah. You know? That is enough. And the 80% of people are our target. Correct. Yeah, indeed. ஸோ இது வந்து நான் ஐஏஎம்ல வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணும்போது என்னோட மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர் வந்து he called it psychological pricing. நீங்க இப்போ கூட போய் தேடி பார்க்கலாம் கூகுள்ல சைக்காலஜிக்கல் பிரைசிங்னு போடுங்க. இட்ஸ் பிளேயிங் வித் சைக்காலஜி ஆஃப் கன்சியூமர்ஸ். பேசிக்கலி தே சீட் பீப்புள், as simple as that, right? So and the same psychology applies in manifesto also. இங்க வந்து லெஃப்ட் டிஜிட் விட்டுறாங்க, ரைட்ல இருக்கிறது பிடிச்சிக்கிறாங்க இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பாக்குற மாதிரி இங்க இதை விட்டுட்டு அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வாட் டிட் ஐ டூ, நான் இந்த ஸ்க்ரம் அலையன்ஸ் அந்த ஸ்க்ரம் அலையன்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டிகல் எழுதி அனுப்புனேன். ஒன் ஆஃப் த சைனர்ஸ் இஸ் கென் ஷ்வாபர். ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் வித் கென் ஷ்வாபர் when he was in Amsterdam. I would like to present it this way. Let me redefine Agile Manifesto. If I am a product development manager, if I am a project manager, whatever, okay? If I'm responsible for a project, I need them all. And get to there, right? But then top 4 is more important than bottom 4. So it's all about prioritizing our need. Exactly. So let me take a bottom-up approach. The bottommost line says following a plan. How can you follow a plan without having a plan? Let me know. How can you follow a plan without having a plan? Right? Yeah. So that's the 9th element. Have a plan. Have a plan, but then while following a plan, please understand that responding to change is more important than following a plan. ஏன்னா இப்போ நீங்க இதுதான் ஒரு பிளான் போட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, மார்க்கெட்ல ஒரு திடீர்னு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது வந்ததுனால வந்து யுவர் காம்படிட்டர்ஸ் தேர் ஆல் ட்ரைங் டு பிரிங் இன் சம்திங் நியூ அப்படிங்கும்போது நீங்க இன்னும் அதையே பண்ணிட்டு பட்டு மார்க்கெட் போறதுக்குள்ள அவன் வேற ஒன்று கொண்டு வந்துருவான். there's no use in bringing that. Yeah. But then this is often misused by people with visionless people. என்ன பண்றாங்க, responding to change is more important ன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருந்தா then there is something is wrong with your vision. Yeah. People are misusing this and misconceiving this. ரெண்டுமே நடக்குது. ஒரு பக்கம் மிஸ்கன்செப்ஷன், இன்னொரு பக்கம் அபியூஸ், மிஸ்யூஸ் நடக்குது. இது ரெண்டுமே வந்து டேக்கிள் பண்ணணும். So that's what I wanted to explain with இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும். நான் வந்து நோ ஃபேக்டா மித்தான் ஒரு ஒன் வேர்ட்ல ஒரு ஆன்சர் டிராப் பண்ணாம I really wanted to investigate together with you. Let's try to understand what is in it. So we cannot say no, we cannot say yes, but it's all about எதுக்கு நீங்க priority கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. Exactly. It's a trade-off. And one size doesn't fit for all. ஏன்னா கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்போ இந்தியால விளையிற கொத்தமல்லி வந்து தனியா எடுத்துட்டு வந்து இங்க நான் வெளியே போடுறேன் பேர் வழின்னு வெளியே போட்டேன்னா வளரவே வளராது. இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டோம்னா எனக்கு இங்க கொத்தமல்லி வளரும். சேம் லாஜிக் தான் இதுலயும். நம்ம ஒண்ணு பிடிச்சிக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணோம்னா you will fail. That is the role of leadership. That is the role of coaches like me to look at the situation. No, this is not for you and this is the method னு வந்து explain பண்ணணும். But most of the coaches are like behaving like auditors. அடி ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கிட்டு did you do daily stand meeting? Oh, you didn't do it on Thursday. Sorry, you are not agile. That's not agile. Agile is a philosophy, right? It's mindset. So that's my answer to no planning myth. Certainly a myth.